So, hello everyone. We'll start with the organic reactions. So, as per the schedule, organic reactions வந்து நம்ம வந்து part 1, part 2 பண்ணலாம்னு பார்த்தோம். But then, since video is getting long, and then I also thought to cover in a separate way. Okay. So now for the organic reactions, what we will be doing is like we'll take a previous year question paper. So IIT JAMல previous yearல இருக்க organic chemistry so problems எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் will be solving. If you are someone looking for all organic chemistry problems in this video, let me tell you இந்த வீடியோவில் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் பெரிசைக்ளிக் கெமிஸ்ட்ரி இந்த த்ரீ டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கவர் பண்ணல. ஏன்னா இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். செப்பரேட் வீடியோஸாக வந்து டெடிகேட்டட் வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஜிஓசி, reaction intermediate and reaction mechanism, name reactions, reagents, அண்ட் தென் யுவர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த அஞ்சு டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து என்னென்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் அலாங் வித் தி கான்செப்ட்ஸ். ஓகே, யா, let's get started. So I already made one more video also to say எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பட் லெட் மீ கிவ் அ குவிக் கிளிம்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு புக்கை எடுத்து படிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக்ஸை வந்து இது பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஸோ பேசிக்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஜிஓசி. ஸோ உங்களோட ஜிஓசி, ஸோ ஜிஓசினா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அரோமேட்டிசிட்டி, your aromaticity, and then your acid base. Okay, your aromaticity and acid base and electron withdrawing group, என்னென்னலாம் electron withdrawing group, எதெல்லாம் electron donating group, and then comes your reaction intermediate and reaction mechanism. Okay, so மோஸ்ட்டாக இது வரைக்கும் இந்த பேசிக்ஸ் வரைக்குமே இருக்கணும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் வந்து இஃப் யூ ஆர் நாட் ஷுர் யூ கேன் நாட் ரியலி டூ majority of the organic chemistry. So stereo chemistry is really important. Okay, these are basics. So if you are someone who is preparing for the upcoming JAM 2024 to prepare பண்றீங்க அப்படின்னா what you have to do is like sit one, இது வந்து it will take 3 to 4 days தான் ஆகும். Okay, not more than that. Sometimes வந்து you can actually finish it in 2 to 3 days itself, but I'm telling it will take 3 to 4 days if you are spending 2 to 3 hours a day. So 2 to 3 hours a day spend பண்ணீங்கன்னா 3 to 4 daysல வந்து you can cover all this. Then next என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நாங்கள் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு டேபிளர் காலம் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ரைட் யுவர் ரியேஜென்ட்ஸ். ஸோ ரெடியூசிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன ரெடியூசிங் ரியேஜென்ட்ஸ் இருக்குது, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், லித்தியம் சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ரெடியூசிங் ரியேஜென்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த சைட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்னெல்லாம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ஆல்டிஹைட்ஸ் டு கீட்டோன், ஸோ RCHO to RCH2OH. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் வந்து aldehydes to ketone, ketone aldehydes to alcohol, ketones to alcohol, and then double alkenes to alkane, ஸோ டபுள் பாண்ட் டு சிங்கிள் பாண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க, ரைட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வில் ரெடியூஸ் திஸ், பட் sodium borohydride will also reduce aldehyde to alcohol. Lithium aluminum hydrate can reduce your double bond to single bond, பட் சோடியம் போரோஹைட்ரேட் என்ன பண்ணாது, ரெடியூஸ் பண்ணாது. அண்ட் தென் இங்கே என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் யூ ஷுட் ஹாவ் ஒன் மோர் காலம், இட்ஸ் கால் ரிமார்க்ஸ். ரிமார்க்ஸ்ன்ற ஒரு காலம்ல வந்து ஸோ அதுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்கணும், என்ன க்ரைட்டீரியா இருந்தால் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து இன்கேஸ் இட் நீட் டு ரெடியூஸ் அல்கீன் டு அல்கேனா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன இருக்கணும்னா போலாராக இருக்கணும். ஓகே, ஸோ போலாராக இருந்தால் என்ன பண்ணும், இட் கேன் ஆக்சுவலி அந்த பாண்ட் வந்து பொலாரிட்டி இருந்தால் இட் வில் பி reducing alkene to alkane. ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு மேக் அ லிஸ்ட். ஓகே, ஸோ இஃப் யூ கிரியேட் இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் வச்சு நீங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அண்ட் இந்த டேபிள் காலம் மேக் பண்ணுறதுக்கு அகெயின் 3 to 4 days தான் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 10 days. ஸோ 10 daysல வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முடிச்சிடலாம். அண்ட் ஐம் டேம் ஷுர் திஸ் இஸ் ஹவ் ஐ ப்ரிப்பேர்ட். ஓகே,
I also made a mistake. So COVID time I actually made a lot of mistakes, and then I realized and then I learned. Okay, I don't want you all to do the same mistake. Just follow this method. Okay, இந்த மாதிரி இது பண்ணிடுங்க. Then comes your mechanism. ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 10 to 20 கொஷின்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். ஃபார் ஷுர் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இந்த மெத்தட்லேயே அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அட் தி எண்ட் ப்ராப்பராக புக்கை ரெஃபர் பண்ணுங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து ஜானத்தன் கிளேரன் இஸ் ஸ்டாண்டர்ட் புக், பட் எல்லாத்துலேயுமே வந்து மெக்கானிசம்ஸ் இருக்காது. ஒரு ஓவரால் வியூ மாதிரி தான் மெக்கானிசம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேபி யூ கேன் செக் இன் யூடியூப் ஆர் சம் கூகுளில் கூட செக் பண்ணலாம். அண்ட் மெக்கானிசம்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி தேர். இஃப் ஐம் நாட் ஷுர், சம் பேசிக்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் எல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆர் வாட் எவர் நீங்கள் அவங்க யூஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதில் கூட ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ மெக்கானிசம்ஸ் மட்டும் என்ன பண்ணணும், டெய்லி ஒரு 10 to 20 கொஷின்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக சால்வ் பண்ண உங்கள் மெக்கானிசம் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கூட வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அண்ட் ஓவரால் நீங்கள் வந்து மொத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுமே வந்து 10 days ஃபில் பண்ணிடலாம். அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் அ குட் மார்க் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. Okay, so hope you all understood this one, and I'm going to teach in this way only. So இதை மாதிரியே தான் நம்ம வந்து சொல்லியும் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து. ஓகேவா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். டீட்டெயில் மெக்கானிசம்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. பிகாஸ் டீட்டெயில் மெக்கானிசம் எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி ப்ராப்ளம்ஸை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ணணுன்றது தான் வந்து கீ கோல். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து சால்வ் பண்ணலாம். யா, let's get started. First question, this is from IIT JAM 2023. இங்க என்ன கேட்டிருக்காங்க, the structure of Q in the following reaction scheme கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பேசிக்காக Q என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க டேர்ம் enantiopure. ஸோ பேசிக்காக enantiopure எதை சொல்லுவோம்னா, இந்த காம்பவுண்ட் வந்து எதர் வில் பி இன் ஒன் ஃபார்ம். இந்த காம்பவுண்ட் வந்து என்ன இருக்கும், எதர் இட் கேன் பி இன் ஆர் நாமென்க்ளேச்சர் ஆர் இட் கேன் பி இன் எஸ் நாமென்க்ளேச்சர். ஸோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல மட்டும்தான் இது இருக்கும். லெட்ஸ் சே இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், எம்ன்ற காம்பவுண்ட் வந்து ஆர் நாமென்க்ளேச்சர்ல இருக்குன்னு சொல்றேன். தென் கம்ஸ் யுவர் ஃபினைல் ஹைட்ரேசின். ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா, இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓகே இது வந்து ஆர் நாமென்க்ளேச்சர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பி வந்து வில் பி இன் எஸ் நாமென்க்ளேச்சர்ல இருக்கும். ஏன்னா என்னது, இது ரெண்டுமே enantiopiure. அண்ட் தென் ரெண்டுமே என்ன பண்றாங்க, சேம் ரியேஜென்ட் கூட தான் ட்ரீட் பண்றாங்க, ஃபினைல் ஹைட்ரேசின் கூட தான் வந்து ட்ரீட் பண்றாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்குதுன்னா ஆப்வியஸா இங்க என்ன அர்த்தம்னா, இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்ம்ல இருக்கு. ஸோ எம் வந்து ஆர் நாமென்க்ளேச்சர்ல இருக்கலாம், அண்ட் தென் பி வில் பி இன் எஸ் நாமென்க்ளேச்சர். ஸோ அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி வில் பி this side. So P எப்படி இருக்கும்னா, it will have all the alcohol groups in the right side. So this is going to be your P, reactant P. Okay, so this is the reactant P. So yes, this is reactant P. Okay, so இது வரைக்கும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணாலே, then they have given nickel and hydrogen. Nickel with H2 என்ன பண்ணோம்னா, typically this is a hydrogenating agent or reducing agent. So this is actually a reducing agent. ஓகே, எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட்மே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இட் ப்ரிஃபர்ஸ் டு ரெடியூஸ் யுவர் ஆல்கஹால்ஸ் டு ஆல்டிஹைட்ஸ் டு ஆல்கஹால்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணும். ஸோ பேசிக்காக என்ன ஆகுதுன்னா, இந்த ஆல்டிஹைடை வந்து திஸ் வில் பி கன்வெர்டட் டு CH2OH கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH2OH வித், ஸோ உங்கள் ப்ராடக்ட் Q என்னன்னா, இட் வில் பி லைக் திஸ். Your product will be CH2OH and எல்லா ஆல்கஹால் குரூப்புமே ரைட் சைடில் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே பார்த்தீங்கன்னா, யுவர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தட்ஸ் இட். இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணணும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ M2N அண்ட் P2N. ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்குது, ஏன் இதில் வந்து ஒரு சிமிலர் ப்ராடக்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது நம்மக்கிட்ட வந்து, தே ஹவ் கிவன் அ ஆல்டிஹைட். ஸோ ஆல்டிஹைட் வந்து லெட் மீ ட்ரா இட் இன் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஆல்டிஹைட். ஓகே, தென் கம்ஸ் வி ஹாவ் யுவர் ஆல்கஹால் குரூப்ஸ். ஸோ பேசிக்லி இது எல்லாமே வந்து சுகர்ஸ்.
உங்க குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ தான் வந்து இந்த மாரி ரீடிஃபைன் பண்ணி குடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் பேசிக்கலி யுவர் சுகர்ஸ். ஓகே. ஸோ எஸ், இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் யுவர் ஃபினைல் ஹைட்ரஜன். ஸோ ஃபினைல் ஹைட்ரஜீன் வந்து என்ன ஆகும்? ஃபினைல் ஹைட்ரஜன் என்ன குடுத்துருக்காங்க? எக்ஸஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் அ aldehyde group, whenever you have a aldehyde group with a hydrazine or ammonia in general, okay? So whenever I say NH2 or PHNH, sorry, this is phenyl hydrazine, or NaNO2 with NH3. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரியேஜென்ட் பார்த்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் மேலே இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா கார்பன் வந்து நைட்ரஜன் கூட வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். இன் கேஸ் ஆஃப் யுவர் ஃபினைல் ஹைட்ரஜன், திஸ் வில் பி யுவர் NH2ன்னு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன ஆகும், இது எக்ஸஸ்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து திஸ் வில் பி ரெடியூசிங். ஸோ ஃபினைல் ஹைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஆல்டிஹைட்ல தான் ரியாக்ட் ஆகும். அண்ட் தென் என்ன இருக்கு, தே ஹவ் மென்ஷன் எக்ஸஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா செகண்ட் பொசிஷன் உங்கள் ஆல்கஹாலில் கூட என்ன ஆகும்னா OH குரூப்க்கு பதிலாக யூல் ஹாவ் யுவர் ஃபினைல் ஹைட்ரஜன். ஓகே. ஸோ அப்போ எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, சி டபுள் பாண்ட் ஓ, சாரி, ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி சி டபுள் பாண்ட் N H NH. ஓகே, திஸ் இஸ் NH NH PH. ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் வந்து நம்ம வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே. தென் நெக்ஸ்ட் கார்பன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் குரூப் வந்து வில் பி ரெடியூஸ். ஸோ சி டபுள் பாண்ட் NH NH phenyl group. ஓகே. ஸோ எஸ், அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் தி குரூப்ஸ் வந்து அதே மாதிரி தான் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட் எண்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட் எண்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வேறு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் குரூப் வந்து வேறு டைரக்ஷனில் இருந்தாலும் வரும். ஸோ this is going to be your R configuration and this is going to be your S configuration. So S configuration என்ன ஆகுது, ஆல்கஹாலை வந்து நீங்கள் வந்து சோடியம் சாரி ஃபினைல் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது you will get the same product. Okay. So this is the correct answer. And one more thing, எப்பெல்லாம் வந்து டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும் அப்போ என்ன கிடையாதுன்னா வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகாது. ஏன்னா டபுள் பாண்ட் வந்து என்னது, டபுள் பாண்ட் ஹேஸ் அ பிளேனர் கேரக்டர். டபுள் பாண்ட்ஸ்லாம் வந்து பேசிக்காக பிளேனர் கேரக்டரில் இருக்கிறதுனால above or below the plane வந்து டிஃப்ரென்ஷியேட்லாம் above or below the planeலாம் வந்து will never be in a plane. Okay. So this is how you should solve the problem. This is the correct answer. Okay. Hope you all understood this one. Let's go to the second question. Okay. This is a question from IIT JAM 2023. I would say this question is the most repeated question. நீங்கள் கேட் எக்ஸாமில் பார்த்துருக்கலாம், CSIR அண்ட் நிறைய நார்மல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் ஐஐடி ஜாம் 2023ல வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட் லெவலோட ரிப்பீட்டட் கொஷின்ஸை வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு ஸ்டெப் டெவலப் பண்ணி தே ஹவ் கிவன். ஸோ கேட்டோட ப்ரீவியஸ் இயரில் இருக்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தே ஹாவ் கிவன் அ காம்பவுண்ட். நம்மளுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட்ல வந்து என்ன இருக்குது, அல்கீன் இருக்குது, அண்ட் தென் வி ஹாவ் அ கீட்டோன் குரூப் இருக்குது. ஸோ என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து தே ஹாவ் கிவன் அ CH2I2Cu zinc plus copper. ஸோ CH2I2 with zinc copper வந்து பார்த்தீங்கன்னா this is going to be your Simmons-Smith reagent. Okay, Simmons-Smith's reagent. ஸோ இந்த ரீஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever you have a alkene group, ஸோ ஒரு அல்கீன் குரூப் கூட வந்து நீங்கள் வந்து சிம்மன்-ஸ்மித் ரீஏஜென்ட்டை வந்து ஆட் பண்ணீங்கன்னா in presence of CH2I2 என்ன ஆகும்னா this is going to form a cyclopropyl ring. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு 3 மெம்பர்ட் ரிங்கை வந்து ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஸோ யூ ஹாவ் யுவர் ரியாக்டன்ட் லைக் திஸ் இஸ் யுவர் ரியாக்டன்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்மன்-ஸ்மித் ரியாக்ஷன் CH2I2 ஜிங்க் அண்ட் காப்பர். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும், இட் ஃபார்ம்ஸ் அ 3 மெம்பர்ட் ரிங். ஸோ 3 மெம்பர்ட் ரிங் என்ன ஆகும்னா திஸ் வில் பி ஃபார்ம் ஹியர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தே ஹாவ் கிவன் அ லித்தியம் அண்ட் லிக்விட் அமோனியா. ஸோ லித்தியம் அண்ட் லிக்விட் அமோனியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் பர்ச் ரிடக்ஷன். ஸோ இது என்னது என்னன்னா திஸ் இஸ் யுவர்
Birch reduction. ஸோ Birch reduction வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a single electron transfer system. Single electron transfer அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ லித்தியம் வில் பி ரெடியூஸ் டூ ப்ளஸ் எலக்ட்ரானா வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ பேசிக்கா என்ன ஆக போகுதுன்னா, இந்த 1 எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னா, திஸ் வில் பி ஷிஃப்டட் டு தி கார்பனைல் கார்பன். ஸோ கார்பன் தான் என்ன அர்த்தம்? திஸ் இஸ் தி மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் சென்டர். ஸோ பாண்ட் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும். ஸோ யூ வில் கெட் அ ப்ராடக்ட் லைக் திஸ். ஸோ you will have a O minus, இங்க வந்து radical இருக்கு, and then you have your group like this. ஸோ இப்போ வந்து இந்த radicals are not stable in nature. ஸோ radical stabilize பண்ணுறதுக்காக your cyclopropyl group will cleave. இதுவும் என்ன ஆகுது? radicalா cleave ஆகும். ஸோ radicalா cleave ஆச்சுன்னா this will be, so here you have a 2 methyl groups. Then comes your, அப்போ என்ன ஆகும்? இயர் யூ லேவ் ஓ மைனஸ் இருக்கும், இங்கே வந்து என்ன ஆகும்? இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு ரேடிக்கலும் சேர்ந்து என்ன ஆகும்னா, இயர் இட் ஃபார்ம்ஸ் அ டபுள் பாண்ட் அண்ட் தென் யூ ஹேவ் அ சிங்கிள் குரூப் வித் ரேடிக்கல். ஸோ திஸ் இஸ் தி ப்ராடக்ட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன் ஆக்சுவலி இன் ஈனால் ஃபார்ம். இது வந்து ஈனால் ஃபார்மில் இருக்குது. அப்போ இது கீட்டோ ஃபார்மில் எழுதலாமா? ஸோ டாட்டாமெரிசம் வந்து கேன் ஹேப்பன் இன் சிஸ்டம். ஓகேவா? என்னென்னலாம் வந்து ரேடிக்கலாக இருக்கும், தட் வில் பி ஸ்டெபிளைஸ்ட் வித் தி other electrons. So basically என்ன ஆகும்னா, this will be converted to keto form க்கு பார்க்கும்போது this is your product. So this is the keto form. Okay. So என்ன கொடுத்துருக்காங்க, then they have given H3O+. So water-ஓட hydrolysis பண்ணும்போது you will get the keto form. So this is the correct answer. So option என்ன? Option A is the correct answer. Okay. So இந்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா, here you has a hydrolysis. So இது வந்து என்ன ஆகும்னா, நீங்க வந்து H3O+ கூட react பண்ணும்போது this will be converted to your enol form. Okay. Further in the enol form தான் என்ன ஆகுதுன்னா, this is tautomerized to your keto form. So option A is the correct answer. Okay. Yeah. Next question. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, the rate of addition of one hexyl radical to the given compound. ஸோ இப்போ வந்து ரேடிக்கல் அடிஷன் வந்து எதில் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடிக்கல் ரியாக்ஷன் எப்போ வந்து ஃபாஸ்டராக இருக்கும்? இங்கே என்ன இருக்குது? எல்லாத்துலேயுமே வந்து அல்கீன் குரூப் இருக்குது. பேசிக்காக உங்கள் ரேடிக்கல் வந்து எதில் ஆட் ஆகுதுன்னா, உங்கள் அல்கீன் குரூப்ஸ் கூட ஆட் ஆகுது. ஸோ இந்த அடிஷன் வந்து ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, உங்களோட Y குரூப்பை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அல்கீன் கூட என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கும், உங்கள் ரேடிக்கலோட ரியாக்ஷன் ரேட் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். லெட்ஸ் சே, ஸோ எப்போ வந்து ரேடிக்கல் வந்து ஆட் ஆகும்? நம்மளுக்கு என்ன தெரியும், ரேடிக்கல்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் என்னது? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போ அட்டாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ பாசிட்டிவ் சென்டர்ஸில் தான் வந்து என்ன ஆகும்னா அட்டாக் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எலக்ட்ரான் போது என்னது, இட்ஸ் அ எலக்ட்ரான் ரிச், ரைட்? ரேடிக்கல்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச், ஸோ இட் ப்ரிஃபர்ஸ் அ எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ இங்கே எலக்ட்ரோ பாசிட்டிவ் வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்பனில் எலக்ட்ரோ பாசிட்டிவ் வரணும்னா என்ன அர்த்தம்? திஸ் கார்பன் அண்ட் திஸ் குரூப் ஷுட் பி மோர் எலக்ட்ரான் குரூப்ஸாக இருக்கணும், எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும். ஸோ இது எப்போ எலக்ட்ரான் ரிச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யோர் Y குரூப் இஸ் மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் Y டைரக்ஷனில் இருக்கும். ஆப்வியஸ்லி என்ன ஆகும், உங்களோட கார்பன் டபுள் பாண்டில் இந்த கார்பன் வந்து திஸ் வில் பிகம் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ ரேடிக்கல் ரியாக்ஷன் கேன் ஹேப்பன் லைக் திஸ். ஓகே, சிம்பிளி இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அப்போ எப்படி இருக்கணும், உங்கள் ரேட் வந்து டேரெக்டாக என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கோம், Y குரூப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், which is nothing but your electron withdrawing group. So this is for rate of addition of radical groups. Okay, ரேடிக்கல் குரூப்ஸ்ல வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ கொஷனில் வாங்க. கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஹேவ் யுவர் எஸ்டர். ஸோ 3 காம்பவுண்ட்லேயுமே வந்து வி ஹேவ் எஸ்டர் அண்ட் தென் வி ஹேவ் அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், எஸ்டர்ஸ் ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ்னு தெரியும். ஸோ பேசிக்லி யுவர் எஸ்டர்ஸ் ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் and your methyl is a electron donating group. So more the electron withdrawing group, more will be the faster will be the reaction. ஸோ ஆரில் வந்து 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால என்ன ஆகும், ஆரில் வந்து ரியாக்ஷன் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ யூ கேன் ஆப்வியஸ்லி சே ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க P and Q. ஸோ இங்கே என்ன இருக்குது, Qவில் வந்து வி ஹேவ் யுவர் மித்தைல் குரூப். மித்தைல் குரூப்லாம் என்னது, இட்ஸ் அ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ அது வந்து எலக்ட்ரானை வந்து திஸ் வில் பி கிவிங் எலக்ட்ரான் டு தி சிஸ்டம். அப்போ என்ன ஆகும், இதில் வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ த எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் ஆஃப் திஸ் கார்பன் வில் பி லெஸ். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், கியூவில் வந்து ரேடிக்கல் ரியாக்ஷன் வில் பி ஸ்லோவர் கம்பேர்ட் டு யுவர் காம்பவுண்ட் P. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The major product of the reaction.
ஓகே. எப்பல்லாம் வந்து நீங்க இந்த மாரி ஒரு சைக்ளோஹெக்சைல் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறீங்களோ, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே சேர் ஃபார்ம்ல வந்து ட்ரா பண்ணிருங்க. ஓகே. திஸ் இஸ் தி ஈசியஸ்ட் மெத்தட். ஓகே. இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, வி ஹேவ் யுவர் புரோமின். ஸோ புரோமின் மேல ஸ்டார் போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா, ஐசோடோபிக் புரோமினா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹேவ் யுவர் புரோமின். ஐசோடோபிக் புரோமின் எங்க இருக்கு? அபவ் தி பிளேன்ல இருக்கு. ஸோ அபவ் தி பிளேன்ல ஐ ரிட்டன் ஐசோடோபிக் புரோமின். அண்ட் பிலோ தி பிளேன்ல வி ஹேவ் யுவர் ஹைட்ரஜன். அண்ட் தென் இந்த இதுல என்ன இருக்கு? யூ ஹேவ் யுவர் நார்மல் bromine இருக்கு. அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் ஐசோடோபிக் bromine வந்து இருக்கு. ஸோ இங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் இட் கோஸ் யுவர் E2 எலிமினேஷன். இங்க வந்து என்ன நடக்கும்னா, E2 எலிமினேஷன் நடக்கும். ஸோ E2 எலிமினேஷனுக்கு வந்து கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கு? ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. ஸ்ட்ராங் பேஸ் என்ன பண்ணும்னா, will initiate your E2 எலிமினேஷன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆன்டி பெரிப்ளேனர் சிஸ்டம்ல இருக்க குரூப்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஆன்டி பெரிப்ளேனர் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ பேசிக்கா உங்களோட புரோமின் குரூப்ஸ் வந்து ரிமூவ் ஆக போகுது. ஆன்டி பெரிப்ளேனர்ல இருக்க புரோமின் குரூப்ஸ் வந்து ரிமூவ் ஆக போகுது. அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களோட இந்த பிஆர் குரூப் வந்து திஸ் வில் பி ஃபார்மிங் அ டபுள் பாண்ட் ஹியர் அண்ட் திஸ் வில் பி ரிமூவ். ஸோ பேசிக்காக என்ன ஆகும்னா, இங்கே வந்து இட் ஃபார்ம்ஸ் அ டபுள் பாண்ட் அண்ட் ரெண்டு புரோமின் குரூப்புமே என்ன ஆகும்? பிஆர் டூவா வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் ரெண்டு ஐசோடோபிக் புரோமின்மே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இஃப் யூ ட்ரா தி ஸ்ட்ரக்சர் யூ வில் கெட் டு நோ இது எப்படி இருக்கும். திஸ் வில் ஃபார்ம் அ டபுள் பாண்ட் ஹியர் அண்ட் தென் யூல் ஹாவ் ஒன்லி புரோமின். ஸோ இந்த புரோமின் என்ன கிடையாது? ஐசோடோபிக் புரோமின் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து E2 எலிமினேஷன் நீங்க ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் யூ கேன் கெட் திஸ் ஆன்சர். தட்ஸ் வை யுவர் GOS இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10th கொஸ்டின் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, தி மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. இங்க என்ன இருக்கு? பேசிக்கா பாருங்க, யூ ஹேவ் யுவர் ஆல்டிஹைட் குரூப். ஸோ இங்க வந்து ரியாக்டன்ட்ல இருந்து யூ ஹேவ் ஒன்லி 1 2 கார்பன் தான் இருக்கு. பட் ப்ராடக்ட்ஸ்ல எத்தனை இருக்கு? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேசிக்கலி பாருங்க, 1 2 3 4 கார்பன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாத்துலயுமே வந்து ஆல்மோஸ்ட் 4 கார்பன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது. பட் என்ன குரூப் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரியேஜென்ட்ஸில் என்ன பாசிபிள்? வெறும் இங்கே ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட்ல மட்டும்தான் யூ ஹேவ் யுவர் 2 more கார்பன்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட்ல தான் என்ன இருக்கு? 2 கார்பன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் இஸ் கோயிங் டு ஆட் டு யுவர் ஆல்டிஹைட் குரூப். ஸோ எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் யுவர் ஆல்டிஹைட். தென் இப்போ வந்து இந்த பிஆர் குரூப் இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, திஸ் வில் பி ஃபார்மிங் அ CH2COET. பேசிக்கா இங்க வந்து உங்களுக்கு புரோமின் கொடுத்துருக்காங்க, சாரி ஜிங்க் கொடுத்துருக்காங்க. இங்க ஜிங்க் இல்லைன்னா என்ன ஆகும்னா, இங்க வந்து கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இங்க வந்து மெட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, திஸ் வில் ஃபார்ம் அ நெகட்டிவ் அயான், கார்பானியான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு இது பண்ண முடியலனாலும் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஹெல்ப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பேசிக்கா என்ன இருக்கு? ஒரே ஒரு ரியேஜென்ட்ல தான் வந்து கார்பன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து என்ன ஆகுது? ஆப்வியஸா ஆட் ஆக தான் போகுது. ஓகேவா? ஸோ இங்க என்ன ஆகும்னா, ஒரு கார்பானியான் ஃபார்ம் ஆகும். திஸ் கார்பானியான் வில் அட்டாக் தி மோஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். அதாவது உங்க கார்பனைல் கார்பன் வந்து அட்டாக் பண்ணும். திஸ் வில் ஃபார்ம் அ பாண்ட் லைக் திஸ். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் யூ வில் கெட் அன் ஆல்கஹால். இங்க வந்து என்ன ஆகும்னா, யூ வில் கெட் அன் ஆல்கஹால். இங்க வந்து O மைனஸா இது ஷிஃப்ட் ஆகும். அந்த O மைனஸ் வந்து H+ கூட ஆட் ஆயிடும். ஓகே. அண்ட் யூ வில் ஹேவ் யுவர் CH2. தென் கம்ஸ் யுவர் எஸ்டர் CO2ET குரூப் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் யுவர் டொசைல் ஆல்கஹால். டொசைல் ஆல்கஹால் ஹீட். ஸோ டொசைல் ஆல்கஹால் இன் presence ஆஃப் ஹீட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, whenever you have your டொசைல் ஆல்கஹால், இது வந்து OH இருக்குல்ல, இந்த குரூப்க்கு பதிலாக என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து டொசைல் ஆல்கஹால் குரூப் வந்து இதுவாயிடும். OTS குரூப் வந்து ஆட் ஆகும். ஓகே. ஸோ ஓடிஎஸ் குரூப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து ஹீட் கொடுத்துருக்காங்க. பேசிக்லி யுவர் OTS குரூப் இஸ் அ டொசைல் குரூப் இஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். இட்ஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். ஸோ இந்த குரூப்பை நம்ம எப்படி புஷ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே CH2ல இருக்க இந்த ஒரு ஹைட்ரஜன், திஸ் பாண்ட் வில் பி ஷிஃப்டட் அண்ட் திஸ் வில் பி ரிமூவ். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, இன் presence ஆஃப் ஹீட் யூல் ஹாவ் அ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் தென் கம்ஸ் யுவர் எஸ்டர். ஸோ தென் என்ன இருக்கும்? யூல் ஹாவ் யுவர் எஸ்டர். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஹாவ் யுவர் நிக்கல் குளோரைட் அண்ட் சோடியம் ப்ரோமோஹைட்ரேட். யூ ஹாவ் யுவர் நிக்கல் குளோரைட் அண்ட் சோடியம் ப்ரோமோஹைட்ரேட். இப்போ சோடியம் ப்ரோமோஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சோடியம் ப்ரோமோஹைட்ரேட் வில் நாட் இன் ஜென்ரல். ஓகே. வெறும் சோடியம் ப்ரோமோஹைட்ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா, NaBH4 will not reduce your alkene or ester.
ஸோ அல்கீன் அண்ட் எஸ்டரை வந்து என்ன பண்ணாதுன்னா டிப்பிக்கலாக உங்கள் சோடியம் ப்ரோமோஹைட்ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணாது. பட் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் குளோரைடு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பட் இன் presence of nickel chloride என்ன ஆகும்னா alkene will be reduced to alkane will be reduced to alkane வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in presence of your nickel chloride and sodium bromohydrate NaBH4, this will be reduced to, இது வந்து என்ன ஆகும்னா you'll have your group like this. Let me draw it properly. So you'll have a alkene. Okay, and then comes your ester. So this is the correct answer. So option என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில தான் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து எஸ்டர் குரூப் வந்து ரிமைன் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, யா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 12th கொஸ்டின் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அகெயின் மேஜர் ப்ராடக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே என்ன இருக்குன்னா யூ ஹேவ் யுவர் சல்ஃபர் குரூப். ஸோ இங்கே வந்து சல்ஃபர் குரூப்ஸ் இருக்கு அண்ட் தென் தே ஹேவ் கிவன் NaHன்றது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaH வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ ஸ்ட்ராங் பேஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaH வந்து வில் அப்ஸ்ட்ராக்ட் தி ப்ரோட்டான். ஸ்ட்ராங் பேஸில் என்ன பண்ணும், ஹெச் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். ஸோ ஹைட்ரஜன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, இப்போ இதுல வந்து எது வந்து மோஸ்ட் அசிடிக் ஹைட்ரஜன், எந்த ஹைட்ரஜன் வந்து ஈஸியா அப்ஸ்ட்ராக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்க சல்ஃபர் மேல இருக்க மித்தால் குரூப்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுல இருக்க ஹைட்ரஜன்ஸ் தான் வந்து ஈஸியா வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் CH2, we have your hydrogen like this and then we have your one more methyl group. ஸோ இந்த மாதிரி ரெண்டு methyl group இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா உங்க NaH போடும்போது NaH is a strong base. So it will abstract this hydrogen. அப்போ என்ன ஆகும், this bond will be shifted like this. இங்க என்ன ஆகும்னா you'll have your ylide. இங்க வந்து ஒரு சல்ஃபர் இலைட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பேசிக்கலி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருந்தது. வித் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் யுவர் ஹெட்ரோ ஆட்டம் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் யுவர் கார்பன் அந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் இருந்தால் இது என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் அஸ் இலைட். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா ஒரு சல்ஃபர் இலைட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் இலைட்ஸ்லாம் வந்து ஸ்டேபிளே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும், சல்ஃபர் இலைட் ஸ்டேபிள் இல்லைனா தட் வில் ட்ரை டு ஸ்டெபிலைஸ். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரியேஜென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஐல் ட்ரா ஹியர். ஓகே, ரியாக்டன்ட்ல வந்து தே ஹேவ் கிவன் அ கீட்டோன் குரூப் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் அல்கீன் குரூப், தென் கம்ஸ் யுவர் cyclohexane group இருக்கு அண்ட் தென் இங்கே வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இலைட் இருக்கு. ஸோ வி ஹேவ் யுவர் சல்ஃபர் இலைட் வித் CH2 நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு, தென் வி ஹேவ் யுவர் CH3. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இலைட்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள். ஸோ ஸ்டெபிலைஸ் ஆக என்ன ஆகும்னா திஸ் வில் கோ அண்ட் அட்டாக் யுவர் அல்கீன் குரூப். ஸோ திஸ் வில் அட்டாக் யுவர் அல்கீன் குரூப். ஸோ பாண்ட் வந்து லிட்ரலி இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இது பண்ணிடுறேன். ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ என்ன ஆகுதுன்னா ரெண்டு சைக்ளோஹெக்சேன் ரிங் வந்து ட்ரா பண்ணியாச்சு அண்ட் தென் வி ஹேவ் யுவர் O மைனஸ் இருக்கு. ஹியர் இட் ஃபார்ம்ஸ் அ single here it forms a double bond. And then இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா you have your sulfur group. So you have your sulfur group, you have your CH2 group. Okay, இது என்ன ஆகுதுன்னா this is forming a bond with this carbon. So இது என்ன ஆகுதுன்னா this is forming a bond with this bridge carbon and then it's as a methyl group like this. Okay, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இட்ஸ் பேசிக்லி லைக் யுவர் 5 மெம்பர் ரிங் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே வந்து பாருங்க 1 2 3 4 5. ஸோ என்ன ஆகுதுன்னா சென்டராக ஒரு 5 மெம்பர் ரிங் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களோட இப்போ என்ன இல்லை சல்ஃபர் வந்து ஸ்டேபிளாக இங்கே இல்லை, இங்கே வந்து என்ன இல்லை சல்ஃபர் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ சல்ஃபரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this bond will shift like this. So இந்த bond வந்து இந்த கார்பன் மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ எஸ், ஸோ இந்த பாண்ட் வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும் அண்ட் தென் இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குல்ல, ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து this will be shifting like this. So இந்த இடத்துல என்ன ஆகும்னா it forms a negative charge. So இந்த negative charge, this negative charge will go and attack your CH2 group and this bond will shift to the sulfur. So basically உங்களுக்கு என்ன ஆகும்னா if you have your sulfur group with sodium hydrate ஒரு strong group இருந்தால் என்ன ஆகும்னா here you are going to convert it to a alkene வந்து என்ன ஆகும்னா சைக்ளோப்ரோபைல் குரூப்பாக வந்து கன்வெர்ட் ஆகும்.
ஓகே. அதுதான் நடக்குது. அதோட மெக்கானிசம் தான் வந்து இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஹியர் யூ வில் ஹேவ் யுவர் குரூப் லைக் திஸ். ஓகே. ஸோ இங்க வந்து என்ன ஆகும்னா, இட் வில் ஃபார்ம் அ சைக்ளோப்ரோபைல் ரிங். யூ வில் ஹேவ் யுவர் குரூப் லைக் திஸ். அண்ட் தென் இங்க என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? சல்ஃபர் வித் 1 மித்தைல் குரூப் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ எஸ். இப்போ ஃபர்தரா என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் யுவர் ரானே நிக்கல். ஸோ ரானே நிக்கல் போடும்போது என்ன ஆகும்னா, ரானே நிக்கல் இஸ் அகெயின் அ ரெடியூசிங் ரியேஜென்ட். ஸோ ரானே நிக்கல் போடும்போது உங்க சல்ஃபர் குரூப் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். ஸோ இங்க என்ன ஆகும்? திஸ் வில் ரிமைன் அஸ் அ மித்தைல் குரூப்பா வந்து ரிமூவ் ஆகும். ஸோ உங்க ப்ராடக்ட் வில் பி திஸ். உங்க ப்ராடக்ட்ல சைக்ளோப்ரோபைல் ரிங் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். திஸ் இஸ் தி ப்ராடக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ நான் இங்க வந்து உங்களுக்கு வந்து மெக்கானிசமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நீங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, whenever you have an alkene and your sulfur groups. ஸோ சல்ஃபர் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. இன் presence ஆஃப் your sodium ஹைட்ரேட் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட்டாவே என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ சைக்ளோப்ரோபைல் ரிங். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கும், அங்கேருந்து என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து சைக்ளோப்ரோபைல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். இஃப் யூ நோ திஸ், யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்தரா என்ன இருக்கு? ரானே நிக்கல் போட்டிங்கன்னா your sulfur will be reduced. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல் மெக்கானிசம் எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் மெக்கானிசம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எங்க வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதுக்காக. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அகைன் ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தே ஹவ் given a bromine, சாரி தே ஹவ் given a pyridine. ஸோ this is nothing but your pyridine. pyridine வந்து என்ன பண்ணியிருக்காங்க? HBr கூட ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. and then Br2 கூட. it gives an organic salt. ஸோ இந்த organic salt, in presence of your organic salt என்ன ஆகுதுன்னா, your phenyl group is going to your alkene is going to reducing. என்ன ஆகுதுன்னா, உங்க alkene group வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ப்ராடக்ட் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க pyridine வந்து you have your pyridine. ஸோ pyridine வந்து என்ன இருக்கு? நைட்ரஜன் மேல we have your lone pair. ஸோ நைட்ரஜன்ல இருக்க lone pair வந்து என்ன ஆகும்னா, this will abstract the hydrogen. Okay. So this will form a um, this will be hydrogenated. So this will be like pyridine will have a H plus and then it will have your Br minus. Okay. Further என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we have your Br2. ஸோ இங்க வந்து ஃபர்தரா இன்னொரு bromine molecules இருக்கு. ஸோ இங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்க pyridine வந்து பார்த்தீங்கன்னா your 6-membered ring. ஸோ இந்த 6-membered ring வந்து இட்ஸ் ஆல்ரெடி அரோமேட்டிக். இதுல வந்து என்ன இருக்கு? 6 pi electrons இருக்கு. திஸ் இஸ் ஆல்ரெடி அரோமேட்டிக். ஸோ நீங்க வந்து bromine ஆட் பண்ணா என்ன ஆகும்? அரோமேட்டிசிட்டி டிஸ்டர்ப் ஆகும். ஸோ bromine என்ன ஆகாது? இங்க வந்து ஆட் ஆகாது. ரேதர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, your groups will be literally existing like this. So Br3 minus pyridine வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் சால்ட்டா வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ bromonium அயான் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஆர்கானிக் சால்ட் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஹாவ் யுவர் alkene. ஸோ தே ஹாவ் given a alkene with 2 phenyl groups வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஆர் கோயிங் டு ட்ரீட் இட் வித் யோர் எக்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? pyridine குரூப்ஸ் வந்து இட்ஸ் ஆல்ரெடி அரோமேட்டிக்காக இருக்குது. நம்ம ஃபர்தராக எந்த இது பண்ணாலுமே என்ன ஆகும்? அரோமேட்டிசிட்டி டிஸ்டர்ப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அண்ட் டியில் என்ன இருக்குன்னா, உங்கள் pyridine குரூப் வந்து அல்கீனில் வந்து அட்டாச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அல்கீனில் வந்து pyridine அட்டாச் ஆகணும்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து இட் ஷுட் லூஸ். அந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும்னா, அரோமேட்டிசிட்டி வந்து லாஸ்ட் ஆயிரும் pyridineல. ஸோ என்ன ஆகாதுன்னா, ஆப்ஷன் சி அண்ட் டி இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். உங்கள் pyridine வந்து என்ன ஆகாது? ஆட் ஆகாது. ரேதர் என்ன இருக்குன்னா, உங்ககிட்ட வந்து Br3 மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா? உங்கள் brominium ion. ஸோ லிட்ரலி திஸ் இஸ் அ ஸ்டெப் ஃபார், இது வந்து brominium ion ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெப். ஸோ உங்கள் Br3 மைனஸ் குரூப் வந்து இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். வில் ஹாவ் யுவர் குரூப் லைக் திஸ். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, உங்கள் அல்கீனில் வந்து திஸ் குரூப் வில் go and attack like this. Okay. So இங்க வந்து என்ன ஆகும்னா, this will have a negative charge. This negative charge will attack here. Literally இங்க வந்து bond break ஆகும். So this will get a positive charge. Okay. So இங்க என்ன ஆகும் போகுதுன்னா, this will form a 3-membered ring. So this will form a 3-membered ring with bromine. ஓகே. திஸ் வில் ஃபார்ம் அ 3-membered ring with bromine. ஸோ எப்போவுமே வந்து சைக்ளிக் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன ஆகும்னா, ஏதாச்சும் ஒரு பிளேனில் தான் ஃபார்ம் ஆகும். லெட்ஸே நான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த bromine குரூப் வந்து அபவ் தி பிளேனில் வந்து ரிங் ஃபார்ம் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் சொல்யூஷனில் என்ன இருக்குது? யூ ஹாவ் யுவர் Br2. ஸோ உங்களுக்கு வந்து Br2 வந்து இருக்குமா? இந்த Br2 இருக்குமா?
இப்போ என்ன ஆகும்னா திஸ் பிஆர் மைனஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த பிஆர் குரூப் வந்து இந்த பிஆர் மைனஸ் வில் அட்டாக் யுவர் குரூப். ஸோ இந்த பிஆர் குரூப் வந்து ஏதாச்சும் ஒரு கார்பன் எதர் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கார்பன். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அட்டாக் பண்ணால் என்ன ஆகும்னா உங்களோட ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் வந்து பாசிபிள். ஓகே, ஸோ இந்த புரோமின் வந்து ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ என்ன ஆகும்னா புரோமின் மேலே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வில் பி ஸ்டெபிளைஸ்ட். ஸோ என்ன ஆகும்னா உங்கள் ஃபினைல் குரூப் இருக்குது, யூ ஹாவ் யுவர் ஃபினைல் குரூப் வித் bromine group. ஓகே, ஸோ bromine வந்து வில் பி above தி பிளேன். இந்த bromine வந்து above தி பிளேனில் இருக்கும். ஸோ அட்டாக் ஆகிற bromine வந்து எங்கே அட்டாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்குது above தி பிளேனில் நம்மளுக்கு வந்து பிஆர் குரூப் வந்து இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன இருக்கும் லாட் ஆஃப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். அப்போ இன்கமிங் குரூப் எங்கேருந்து தான் அட்டாக் ஆகும்னா பின்னாடி இருந்து தான் அட்டாக் ஆகும். பின்னாடி இருந்துன்னா என்ன ஆகும், திஸ் வில் ஃபார்ம் பிலோ தி பிளேனில் வந்து என்ன ஆகும்னா ஒரு bromine குரூப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இப்போ வந்து ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷனில் வந்து என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து யூ ஹேவ் யுவர் bromine above அண்ட் bromine பிலோவில் இருக்குது. ஓகே, பட் இங்கே என்ன இருக்குது, ரெண்டு ஃபினைல் குரூப்புமே வந்து சிஸ்ல இருக்குது. பட் நம்மளுக்கு ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது, ரெண்டு ஃபினைல் குரூப்புமே வந்து ட்ரான்ஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எதர் நம்ம வந்து ஒரு பாண்டை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாண்டை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்கள் ரெண்டு ஃபினைல் குரூப்புமே வந்து சிஸ் பொசிஷன் வர மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூல் ஹேவ் யுவர் bromine above தி பிளேன். பிலோ தி பிளேனில் இருக்கிறது ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், above தி பிளேனுக்கு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 16th கொஸ்டின். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓகே இங்கே என்ன ரியேஜன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்க. ஹியர் தே ஹேவ் கிவன் அ கார்பன் வித் அ டபுள் பாண்ட். கார்பன் வந்து நைட்ரஜன் கூட டபுள் பாண்டில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வென்எவர் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கார்பன் அண்ட் நைட்ரஜன் ஆர் கார்பன் வித் N2 பாண்ட்ஸ் இருக்கோ, தட் டூ இன் presence ஆஃப் காப்பர் சல்ஃபேட். இன் presence ஆஃப் காப்பர் சல்ஃபேட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா this will form your carbene. This is going to form your carbene formationல வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். This is going to form a reaction intermediate, carbene reaction intermediate வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து here you will be having your carbene like this, CO2Me, CO2Me. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த கார்பின் வந்து எங்கே அட்டாக் ஆகிறதுக்கு பாசிபிள், கேன் எதர் அட்டாக் யுவர் சல்ஃபர் அண்ட் ஃபினைல் குரூப் ஆர் அல்கீன் குரூப். ஓகேவா, பட் எங்கே ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கார்பின் வந்து வில் ப்ரிஃபர் டு அட்டாக் இன் சல்ஃபர் குரூப். ஏன்னா சல்ஃபரில் என்ன இருக்குது, வேக்கன்ட் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால திஸ் வில் பி மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ அல்கீன்ஸில் வந்து ஃபர்தராக ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கும் எதுவுமே இல்லை. பட் ஃபினைல் குரூப்ஸில் என்ன இருக்குது, அகைன் ஃபினைல் குரூப்ஸ்னால் என்ன, ஃபினைல் குரூப்ஸ் வில் பி your this is your phenyl group. ஸோ ஃபினைல் குரூப்ஸ்லேயும் டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், கார்பின் வந்து மச் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கார்பின் வில் அட்டாக் டு யுவர் சல்ஃபர் குரூப். ஸோ நீங்கள் வந்து இங்கே சல்ஃபர் குரூப் இல்லை, இங்கே வந்து சல்ஃபர் SPHக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு மித்தைல் குரூப் கொடுத்துருந்தாங்கன்னா தென் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்ன ஆகும்னா உங்கள் கார்பின் வில் ஃபார்ம் அ டபுள் பாண்ட் லைக் திஸ், சாரி சைக்ளோப்ரோபைல் ரிங் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் with the two ester groups இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்ட் ஆன்சர். பட் தென் என்ன இருக்கு, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சல்ஃபர் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா here you will have a methyl group, here have butane. ஓகே, ஸோ உங்கள் சல்ஃபர் மேலே என்ன ஆகும்னா உங்களோட கார்பின் வந்து ஆட் ஆகும். ஸோ திஸ் வில் ஃபார்ம் அ பாண்ட் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஆப்ஷனில் வந்து பாருங்கள், ஸோ எந்த ஆப்ஷன்லையுமே என்ன இல்லை, உங்களோட சல்ஃபர் மேலே வந்து எஸ்டர் குரூப் இருக்க மாதிரியே வந்து சொல்லலை. ஸோ என்ன நடக்குது, இங்கே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. ஸோ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹியர் திஸ் வில் undergo 2,3 sigmatropic reaction. ஸோ பேசிக்லி your sulfur will have priority 1, 2 and this is going to be 1, 2, 3. இங்கே வந்து 2,3 sigmatropic reaction நடக்கும். ஸோ 2,3 sigmatropic reactionsல நம்மளுக்கு என்ன தெரியும், 1 பாண்ட் பிரேக் ஆகும், 2 and 3க்கு நடுவில் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சல்ஃபர் மேலே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகும்னா 1 பாண்ட் பிரேக் ஆகி திஸ் வில் ஃபார்ம் அ ஸ்டேபிள் பாண்ட் ஹியர். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் பாண்ட் வில் கோ அண்ட் அட்டாக் ஹியர். ஸோ பேசிக்லி இந்த மாதிரி யூ வில் ஹாவ் யுவர் 2,3 sigmatropic reaction. So you'll have a double bond with N-butyl group and methyl group. And in the carbon என்ன இருக்குன்னா this carbon contains your sulfur group and then your two ester groups வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் செக் பண்ணீங்கன்னா, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பில தான் என்ன இருக்கு? யூ ஹேவ் யுவர் கார்பன் வித் சல்ஃபர் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு அண்ட் ஆல்கீன் குரூப் வந்து மித்தைல் அண்ட் பியூட்டைலுக்கு நடுவுல இருக்கு. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. திஸ் இஸ் அ எம்எஸ்கியூ கொஸ்டின். திஸ் இஸ் அ எம்எஸ்கியூ கொஸ்டின். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. தி பிகேஏ. ஸோ இங்க வந்து பிகேஏ ஆஃப் 2 குரூப்ஸ் போயிட்டுருக்காங்க. ஒரு சிஸ் குரூப் அண்ட் டிரான்ஸ் குரூப். இது சிஸ் அண்ட் டிரான்ஸ்ல விச் வில் ஹேவ் விச் இஸ் மோர் பிகேஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கா உங்களுக்கு என்ன குரூப் குடுத்துருக்காங்கன்னா, 1,3 டயோல். ஸோ உங்களுக்கு 1,3 சைக்ளோஹெக்சேன் குரூப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் கேன் சிஸ் ஆர் டிரான்ஸ். ஸோ 2 ஸ்ட்ரக்சருமே ஃபர்ஸ்ட் வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரா தீஸ் cis form. This is going to be your cis form and then comes your transform. So transformல this will be like this. This is going to be your transform. இங்க questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதுல வந்து pKa ஜாஸ்தியா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ pKa அப்படின்னா என்ன அப்படின்னா, so pKa is directly proportional to your basicity. pKa is directly proportional to your basicity. ஸோ இந்த குரூப்ல வந்து எந்த குரூப் வந்து மோர் பேசிக்னு கேட்டிருக்காங்க. சிஸ் இஸ் மோர் பேசிக்கா இல்லை வந்து சிஸ் டிரான்ஸ்மோர் மோர் பேசிக்கா இல்லை டிரான்ஸ் டிரான்ஸ்மர் ஐசோமர் வந்து மோர் பேசிக்கான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ pKa directly proportional to basicity அப்படின்னா என்ன சொல்லலாம்? pKa is indirectly proportional to acidity. ஸோ pKa வந்து எப்படி எழுதுவோம்? pKa is nothing but your negative log of Ka. நெகட்டிவ் லாக் ஆஃப் கேவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? pKaன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? திஸ் இஸ் அகெயின் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் Ka. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அசிடிக் நேச்சர் கண்டுபிடிச்சா யூ கேன் எக்ஸ்பிளைன் தி பேசிசிட்டியோட ஆர் pKa வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே வந்து சிஸ் ஃபார்மில் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் சிஸ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்குது. 2 ஆல்கஹால் குரூப்ஸுமே வந்து அபவ் தி பிளேனில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன இருக்கும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள். இங்கே வந்து என்ன இருக்கும்? சிஸ் ஃபார்மில் வந்து ஹெச் பாண்டிங் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ ஹெச் பாண்டிங் இருந்தால் என்ன ஆகும்? திஸ் வில் பி மோர் அசிடிக். ஸோ ஹெச் பாண்டிங்காக இருந்தால் என்ன ஆகும்னா, திஸ் வில் பி மோர் அசிடிக். வெனெவர் யூ ஹாவ் அ ஹெச் பாண்டிங், ஹெச் பாண்டிங் இருந்தால் என்ன ஆகும்னா, that will be more acidic, more acidic-ஆ இருக்கும். ஸோ that will have more acidic na என்ன? Acidity is inversely proportional to your pKa. அப்போ என்ன ஆகும்? pKa வேல்யூ வந்து லெஸ்ஸாக இருக்கும். it will have less pKa. ஸோ ஆப்வியஸாக இங்கே என்ன இருக்கும்? இங்கே வந்து ஹெச் பாண்டிங் வந்து பாசிபிள் இல்லை. இங்கே வந்து என்ன ஆகும்? ஸோ திஸ் காம்பவுண்ட் your trans will be less acidic. Trans will be less acidic and pKa value will be more. So pKa will be more. Okay. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? cis is greater than trans ன்னு கொடுத்திருக்காங்க. But actually என்ன? Trans is actually greater than your cis. So option A is not the correct answer. Next வந்து next options வந்து பார்க்கலாம். Before that let me reduce the pen size. It's kind of thick. Okay. So இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the trans 4 tertiary butyl cyclohexamine is more basic than your cis isomer. So உங்களோட cyclohexamine groupனா எப்படி இருக்கும்? This is going to be your cyclohexamine group. And then என்ன சொல்லியிருக்காங்க? 4th positionல you have your tertiary butyl. ஸோ 4th பொசிஷனில் யூ ஹேவ் யோர் டெர்ஷியரி பியூட்டைல். இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க? விச் இஸ் மோர் பேசிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ குவிக்காக சேர் ஃபார்மில் வந்து ட்ரா பண்ணுவோம். எப்பவுமே என்ன தெரியும்? நம்ம டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் தான் ஸ்டேபிள். ஸோ இட் கேன் பி லைக் திஸ். 2 குரூப்மே அபவ் தி பிளேனில் இருக்கிறதுனால this is your cis. And then comes your trans isomer. So this is going to be your trans isomer. Okay. This is going to be your trans isomer. So இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, again என்ன cis formல வந்து you'll have hydrogens. above the planeல வந்து hydrogens இருக்கும். So இங்க என்ன ஆகும்? Basically H bonding possible. H bonding possibleனா என்ன? Cis will be more acidic. So cis will be more acidicனு சொல்லலாமா? அப்போ என்ன? அண்ட் தென் இங்கே டிரான்ஸ்ஃபார்மில் என்ன இருக்கும்? ஸோ டிரான்ஸ்ஃபார்மில் வந்து ஹெச் பாண்டிங் பாசிபிள் இல்லை. ஸோ டிரான்ஸ் வில் பி மோர் பேசிக். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்க? த டிரான்ஸ் 4 டெர்ஷியரி பியூட்டைல் cyclohexamine is more basic than your cis isomer. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மோர் பேசிக். ஏன்னா இங்கே ஹெச் பாண்டிங் பாசிபிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2,6 dihydroxy benzoic acid is more acidic than your salicylic acid. Okay. So இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம். 2,6 hydrobenzoic acid. So this is going to be, let me draw. Okay. You have your
benzoic acid na COOH. So this is going to be your benzoic acid. என்ன சொல்லிருக்காங்க 2,6ல வந்து you have your hydroxy. So this is going to be the structure. This is your 2,6 dihydroxy benzoic acid and then your salicylic acid. So salicylic acid structure என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா salicylic acidல will have only one alcohol groups தான் வந்து இருக்கும். இங்க என்ன கேட்டிருக்காங்க டைஹைட்ரோ 2,6 dihydroxy benzoic acid is more acidic than your salicylic acidனு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இங்க வந்து என்ன இருக்கு ரெண்டு சைடுமே வந்து எலக்ட்ரான் withdrawing groups இருக்குங்க. ஆல்கஹால்ஸ்லாம் என்ன ஆல்கஹால்ஸ் ஆர் எலக்ட்ரான் withdrawing group. இங்க வந்து ரெண்டு எலக்ட்ரான் withdrawing group இருக்கிறதுனால என்ன ஆகும் இங்க acidic இந்த H வந்து this can be easily removed as H plus. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு ரெண்டு எலக்ட்ரான் withdrawing group இருக்கு. Then your salicylic acid. Salicylic acid you have only one electron withdrawing group. So you can say that your 2,6 dihydroxybenzoic acid is more acidic than your salicylic acid. So option C is also the correct answer. Next வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,4,6 trinitrophenol is more acidic than your 2,4,6 trinnitrobenzoic acid. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எய்தர் யுவர் பி அண்ட் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஆர் பிசிடி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் இதில் வந்து ஆர் கொடுத்து டி கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருப்பாங்கன்னா திஸ் நீட் சம் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வில் ஹாவ் யோர் trinitrophenyl group. So trinitrophenol now this is going to be this. So this is your phenol group and then trinitro. எங்க இருக்கு 2,4,6ல வந்து you'll have your trinitrophenol group. So NO2, NO2 and NO2 இருக்கு. And then they have also given a 2,4,6 benzoic acid. So we have your benzoic acid with 2,4,6ல வந்து என்ன இருக்குன்னா again you have your nitro groups வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா which is more acidicனு வந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க your 2,4,6 trinitrophenol group is more acidic than your 2,4,6 benzoic acid. நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா acid groups are more acidic compared to alcohols. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா in general your acid groups are more acidic than your alcohol. So option D cannot be the answer. But எக்ஸ்பெரிமெண்டலாக ரியாக்ஷன்ஸ் இது பண்ணும்போது தே ஹாவ் ஃபைண்ட் அவுட் பிகேஏ வந்து பார்த்தீங்கன்னா பிகேஏ வேல்யூ ஃபார் யுவர் ட்ரைநைட்ரோஃபினால் குரூப் இஸ் சம்வேர் அரௌண்ட் 0.3 ஒன்றும் அண்ட் தி பிகேஏ ஃபார் யுவர் பென்சோயிக் ஆசிட் வந்து 0.6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா பிகேஏ இஸ் டைரக்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் அசிடிட்டி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் பிகேஏ வேல்யூ கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம் அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும் your 2,4,6 trinitrophenyl group is more acidic than your trinitrobenzoic acid. So option D is the correct answer. So in the question வந்து if you really don't know like in the experimental values இல்லாததுனால you don't have to worry. You can only mark B and C and get the correct answer marks. Okay, next question. This is again MSQ question. 33rd question. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the reaction yield இங்க வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த ரியாக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் குவிக்லி சி. ஸோ இங்க என்ன இருக்குன்னா யூ ஹாவ் யுவர் ஃபினைல் குரூப் வித் ரெண்டு மித்தைல் குரூப்ஸ் இருக்கு, ரெண்டு CH2 குரூப் இருக்கு அண்ட் தென் யூ ஹாவ் யுவர் எஸ்டர் குரூப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா வி ஹாவ் யுவர் ஃபினைல் குரூப் வித் Br. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் ஃபினைல் வித் Br. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு react with cyanide group. ஸோ cyanide groupனா என்ன ஆகும்னா this is going to cyanide is going to attack here and then your Br is going to remove. ஸோ your pH Br குரூப்ல வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து cyanide group வந்து அட்டாக் ஆகும். ஸோ Br minus is a very good leaving group. ஸோ cyanide group attach ஆச்சுன்னா it will form like the second stepல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் ஸ்டெப்ல they have given a acid reaction. ஸோ இங்கே வந்து பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா H2SO4 கூட வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ சைனைடை வந்து நீங்கள் வந்து ஹைட்ரலைஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி கன்வெர்டட் டு ஆசிட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சைனைட் குரூப் இருக்கும், அதை நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் சைனைட் வில் பி கன்வெர்டட் டு ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஆன் ஃபர்தர் ரியாக்ஷன் வித் MEO2 மெத்தனால் கூட வந்து ஃபர்தராக ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் உங்கள் H ப்ளஸ்க்கு பதிலாக யூல் ஹாவ் யுவர் இங்கே வந்து OHக்கு பதிலாக என்ன ஆகும்னா so this OMe group will attack your carbonyl carbon and OH group will be removed. So this is going to form a ester like this.
CO2 எம்இன்னு ஃபார்ம் ஆகும். பட் இங்க என்ன இருக்கும் ஆப்ஷன் நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 2 மெத்தில் குரூப் வந்து ஃபார்ம் ஆகும்னு குடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்க ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்? யுவர் ப்ராடக்ட் ஷுட் பி லைக் திஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல வந்து என்ன? ஒரு கார்பன் வந்து லெஸ்ஸா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி அண்ட் சில பாருங்க. 2த்துலயுமே வந்து சிமிலர் ரியேஜன்ட் தான் குடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி அண்ட் சி ஆர் யுவர் ஃபெவர்ஸ்கி ரியாக்ஷன். ஸோ இது எல்லாமே என்னன்னா, திஸ் இஸ் யுவர் ஃபெவர்ஸ்கி ரியாக்ஷன். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபெவர்ஸ்கி ரியாக்ஷன் வில் ஆல்வேஸ் ஹேப்பன் இன் பிரசன்ஸ் ஆஃப் யுவர் ஆல்ஃபா ஹாலோகீட்டோன்ஸ் கூட தான் வந்து நடக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? யூ ஹேவ் யுவர் கார்பன் குரூப். ஸோ கீட்டோன் குரூப் வந்து எங்க இருக்கு? ஆல்ஃபா பொசிஷன்ல இருக்கா? Sorry, alpha position we have your halogen. So this is your alpha halo keto group. So alpha halo keto group in presence of NOMe ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first வந்து this is again a base. So NOMe is a base. So this will abstract a hydrogen. Methyl groupல இருந்து it will abstract a hydrogen. So let me quickly draw the structures. So you'll have your chlorine like this. You'll have your double bond O, CH2 single bond MH ன்னு இருக்குமா? So now என்ன ஆகும்னா, you have your base. So base will abstract a proton. So இங்க என்ன ஆகும்னா, this will form a negative charge here. So eventually in the negative charge, this negative charge is going to attack this carbon and going to remove your chlorine. So இங்க வந்து என்ன ஆகும்னா, this is going to form a three membered ring. This is going to form a three membered ring like this. இந்த மாதிரி ஒரு three membered ring வந்து form ஆகும். So on that என்ன ஆகும்னா, further என்ன இருக்கு? We have your OMe group வந்து இருக்கு. So further என்ன ஆகும்னா, you'll have your OMe group in reaction. This OMe group will again attack here and this will open the ring. So sorry, this will not open the ring, this will form a alcohol. So you'll have a group like this. So you'll have OMe and then you'll have OH group வந்து இந்த மாதிரி form ஆகும். So இது OH இருக்காது, this will be O minus இருக்கும். Okay. So this will be in O minus. So in the O minus என்ன ஆகும்? Either it can fall this side. So இந்த O minus வந்து பார்த்தீங்கன்னா, this can fall here and open the ring. So ring வந்து என்ன பண்ணலாம்? Either it can open this side or it can open this side. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, ரிங் வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். பட் இப்போ வந்து எந்த கார்பானியான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யுவர் கார்பானியான் இந்த இடத்துல கார்பானியான் ஃபார்ம் ஆச்சுன்னா வில் பி மோர் ஸ்டேபிள். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? ஃபினைல் குரூப்ஸ் இருக்கிறதுனால மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, யுவர் ப்ராடக்ட் வில் பி லைக் திஸ். ஸோ யூ வில் ஹாவ் யுவர் எஸ்டர் குரூப். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த பாண்ட் மட்டும்தான் பிரேக் ஆகுது. ஸோ திஸ் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் வில் ஹாவ் அ மைனஸ் குரூப். இது வந்து என்ன ஆகும்? திஸ் மைனஸ் குரூப் வில் அப்ஸ்ட்ராக்ட் அ ஹைட்ரஜன். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்மளுக்கு கொடுத்துருக்க மாதிரி வி ஹாவ் தி சேம் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சியில் வந்து பாருங்க, அகெயின் என்ன நடக்கும்னா, இங்கே வந்து நம்மளுக்கு அகெயின் ஃபெவர்ஸ்கி ரியாக்ஷன் தான். பட் இங்கே என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். Okay, so this will remove one hydrogen from here, so this will form a negative charge. So this will again form a reaction like this. So இங்க என்ன ஆகும்னா, again என்ன ஆகும்? You will have your three membered ring with double bond O. So என்ன, இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தானே. ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கேயும் வந்து அதே ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸோ யூல் கெட் தி சேம் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தே ஹேவ் கிவன் அ ஆசிட் அண்ட் தென் தே ஹேவ் கிவன் அ ஆசிட் குளோரைட். ஸோ இங்கே வந்து ஆசிட் குளோரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, COCl2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, சாரி, ஸோ ஆசிட் வந்து Cl2 கூட ரியாக்ட் ஆகும்போது, ஸோ this will form your acyl chloride. Acyl chloride வந்து this will form your acyl chloride. And then further என்ன ஆயிருக்குன்னா, when you react it with CH2N2 கூட react ஆனா என்ன ஆகும்? Your this group, the CH2N2 group will attack your carbonyl carbon and remove the chlorine. Okay, so this will form a group like this. This will have C double bond O. This will have CH2N2 group வந்து இருக்கும். So whenever we have a N2 group, ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து N2 குரூப் இருக்கோ என்ன ஆகும்னா, N2 குரூப் வில் டென் டு லீவ். ஸோ N2 இஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். ஸோ என்ன ஆகும்? N2 குரூப் லீவ் ஆச்சுன்னா திஸ் வில் ஃபார்ம் அ கீட்டிங். ஸோ பேசிக்காக என்ன ஆகும்னா, திஸ் வில் ஹாவ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் வில் கெட் திஸ் கார்பன் சாரி, தி கார்பன் அட்டாச் டு யர் நைட்ரஜன் வந்து என்ன ஆகும்? திஸ் வில் கெட் அ நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிட்டு திஸ் வில் கெட் அ நெகட்டிவ் சார்ஜ்.
Okay, so this will undergo a insertion reaction. So basically in the bond break ஆகும், so you'll get a ketene. So you can refer, நீங்க வந்து ketene reactions வந்து you can understand, you can go through and check. I'm not writing the entire mechanism. So we have your carbon and then you have your C H டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ, இந்த மாதிரி வந்து ஒரு கீட்டீன் குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தே ஹேவ் கிவன் சில்வர் ஆக்சைடு கூட தே ஹேவ் கிவன் மெத்தனால். ஸோ என்ன ஆகும்னா அகெயின் உங்கள் மெத்தனால் ஓஎம்ஏ குரூப் வந்து will attack your carbonyl carbon. This bond will be shifted like this. Okay, so you will get the product, you will get the same product. So option D is also the correct answer. So இங்க என்ன இருக்குன்னா, here it involves a ketene reaction. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, here it forms a ketene intermediate. இங்க என்ன ஆகுது, so firstல வந்து yeah, this forms a ketene intermediate and இங்க வந்து here it undergoes a Favors-Key reaction. So இங்க என்ன ஆகுது, ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்கன்னா there is one carbon less, so option A cannot be the answer. Next question, this is again an MSQ question. என்ன கேட்டிருக்காங்கன்னா, reagents, correct set of reagents வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன reagent கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தே ஹேவ் கிவன் bromonium சாரி போரான் reagent வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து போரான் reagentsலாம் வந்து பார்த்தீங்கன்னா typically your boron with O2 is a radical reaction. இது எல்லாமே வந்து radical based reactions. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா திஸ் வில் ஃபார்ம் அவுட், எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டபுள் பாண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணும், நீங்கள் ரேடிக்கலாக ஃபர்ஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிடலாம், ஆக்சிஜனில் வந்து வில் கேன் ஃபார்ம் அ ரேடிக்கல் அண்ட் தென் அல்கீனோ என்ன ஆகும்னா வில் ஃபார்ம் அ ரேடிக்கல். ஸோ வில் ஹாவ் ரேடிக்கல்ஸ் லைக் திஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், ரேடிக்கல்ஸ் வந்து நெக்ஸ்ட் டு ஈச் அதர் இருந்தால் தட் வில் ஃபார்ம் அ பாண்ட். ஸோ திஸ் வில் ஃபார்ம் அ ஓ பாண்ட் அண்ட் தென் பாண்ட் லைக் திஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் யுவர் போரான்ல வந்து எத்தனை இருக்கு, இத்தாயில் குரூப்ஸ் வந்து இருக்கு. போரான்ல இத்தாயில் குரூப்ஸ் இருக்கிறதுனால ஒன் ஆஃப் தி இத்தாயில் குரூப் என்ன ஆகும்னா திஸ் வில் ஃபார்ம் அ பாண்ட் வித் யுவர் radical. So this is again going to form a compound like this. So இந்த மாதிரி it will form a compound. ஓகேவா, ஸோ என்ன இருக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் யுவர் ரேடிக்கல். ஸோ இன் சொல்யூஷன் என்ன ஆகும்னா திஸ் வில் பி ஸ்டெபிளைஸ். ஸோ இது வந்து ரேடிக்கலாக எக்ஸிஸ்ட் ஆகாமல் இது என்ன ஆகும், ரியாக்ஷனில் இட் வில் பி எக்ஸிஸ்டிங் இன் இனால் ஃபார்மில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு பி இனால் ஃபார்ம். ஸோ ஈனால் டு கீட்டோன் டாட்டாமரிசம் பண்ணும்போது என்ன ஆகும், ஈனால் வில் பி கன்வெர்டட் டு டாட்டாமர்னா என்ன கீட்டோ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது this is going to be your product. So option A is the correct answer. Option A is the correct answer. Next, B ல என்ன கொடுத்துருக்காங்க, B ல வந்து they have given a copper reagent வந்து கொடுத்துருக்காங்க. So copper reagentலாம் என்ன, so whenever you have a copper reagent it's called your Gilman reagent. So this is nothing but your Gilman reagent. Okay, this is going to be your Gilman reagent. Okay, ஸோ கில்மன் ரியேஜென்ட்லாம் என்ன ஆகும்னா அகெயின் இட் இஸ் கோயிங் டு கிவ். ஸோ இந்த E2 இங்கே வந்து 2 இத்தாயில் குரூப் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா ஒரு இத்தாயில் குரூப் வந்து இட் வில் ஹாவ் மைனஸ். ஸோ இந்த ஒரு இத்தாயில் குரூப் வந்து என்ன ஆகும்னா உங்களோட அல்கீன் பொசிஷனில் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கில்மன் ரியேஜென்ட்ஸ்லாம் என்னது, கில்மன் ரியேஜென்ட் வில் அண்டர்கோ 1,4 அடிஷன். ஸோ கில்மன் ரியேஜென்ட் வில் ஆல்வேஸ் அண்டர்கோ யர் 1,4 அடிஷன் இன்வால்வ் ஆகும். So the bonds will be again shifted like this. This will again form a enol form. So then this will again form something like this. So அது வந்து on tautomerism என்ன ஆகும், this can again converted to ketones. So option B is also the correct answer. Okay, option C ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given your Grignard reagent. So MgBr, so RMgBr is nothing but your Grignard reagent. This is your Grignard reagent. So Grignard reagentலயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Grignard reagent. Okay, they have given your Grignard reagent. So Grignard reagentல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா again என்ன ஆகும், you will get your Et minus. So Et minus வந்து எங்க ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா your Grignard reagent will always have a 1,2 addition. Grignard reagent என்ன ஆகும், always have your 1,2 addition. So பேசிக்கா உங்க இத்தாயில் குரூப் வந்து அல்கீன்ல வந்து ஆட் ஆகாம உங்களோட கீட்டோன் குரூப்ல வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆன் ஃபர்தர் ஈனோல் டு டாட்டாமெரிசமில் போட்டிங்கன்னா
enol to keto form. So this will be like this. இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுல வந்து டோட்டாமரிசம் பாசிபிள் இல்ல, பிகாஸ் there is no it cannot have. ஓகே, சாரி, இது வந்து டோட்டாமரிசம் ஃபார்ம் ஆகாது. பட் இங்க என்ன இருக்கு, இட் ஃபார்ம்ஸ் இத்தைல் குரூப் ஆன் தி டாப் கார்பன். அல்கீன்ல வந்து என்ன இருக்குன்னா, we need a ethyl group at the third position. இங்க வந்து என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ Grignard reagent is not the correct answer. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they have given a n-butyl lithium in tetrafluoro tetrahydrofuranல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n-butyl lithium இஸ் a வெரி குட் பேஸ். ஸோ அகெயின் n-butyl lithium. ஸோ எப்பெல்லாம் வந்து பல்கி குரூப்ஸ் இருக்கோ அதெல்லாமே என்ன ஆகும், பேஸாக வந்து ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பேஸ். ஸோ திஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் அ ஹைட்ரஜன். ஓகே, இது என்ன பண்ணோம்னா, திஸ் இஸ் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் அ ஹைட்ரஜன். என்ன ஆகும்னா, திஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் அ ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹியர். அண்ட் தென் என்ன இருக்குது, வி ஹாவ் யுவர் E ethanol iodide. So basically என்ன ஆகும், this will attack your ethanol and remove your iodine group. So this is going to form a product like this. Okay, so in option D is also not the correct answer. So answer A and option A and B is the correct answer. Next question, again MSQ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் தெல் ஸோ எம்எஸ்கியூஸ். ஸோ எம்எஸ்கியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் யுவர் பயோ இன்ஆர்கானிக். ஸோ இது ரெண்டுமே வந்து எம்எஸ்கியூவோட வெரி ஃபேவரட் கொஷின். ஸோ டெஃபினெட்லி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் எம்எஸ்கியூஸ் இருக்கும். அண்ட் என்ஏடி வந்து பார்த்தீங்கன்னா, டிபிக்லி யுவர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து என்ஏடிஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரியலி ஸ்கோர் மார்க்ஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எம்எஸ்கியூஸ் அண்ட் என்ஏடிஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னும் போது யூ ஹாவ் டு ஹாவ் அ வெரி குட் ப்ராக்டிஸ் ஆன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் எம்எஸ்கியூன்னும் போது, இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் இன் எம்எஸ்கியூவில் வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அகெயின் இந்த ரியாக்ஷன் தட் ஈல் 1-naphthol வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1-naphthol ஸ்ட்ரக்சர் என்ன குயிக்காக ட்ரா பண்ணலாமா? ஸோ 1-naphthol இஸ் நத்திங் பட் யர்ஸ் ரெண்டு cyclohexyl groups இருக்கும். Will have your group like this. So this is nothing but this is your 1-naphthol. Okay, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனில் வந்து 1-naphthol ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏல வந்து they have given out two halogen groups கொடுத்துருக்காங்க. and then they have given lithium and He. ஸோ எப்போ வந்து ஒரு மெட்டல் இன் மெர்குரி கொடுத்துருந்தாலே என்ன ஆகும், திஸ் வில் ஆல்சோ அண்டர்கோ அ சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே வந்து என்ன ஆகும்னா, சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். ஸோ எலக்ட்ரான் வில் பி ஷிஃப்டட் லைக் திஸ், your bonds will be breaking like this. ஸோ இங்கே பேசிக்காக ரெண்டு லீவிங் குரூப், ரெண்டு ஹாலஜன் குரூப்ஸ் இருக்கும் போது என்ன ஆகும்னா, இன் பிரசன்ஸ் ஆஃப் யுவர் சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம், திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பென்சைன் இன்டர்மீடியேட். திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பென்சைன் இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபர்தராக என்ன இருக்குது, வி ஹாவ் யுவர் ஃபியூரான் குரூப். ஓகே, வி ஹாவ் யுவர் ஃபியூரான். ஸோ என்ன நடக்கும், யுவர் 4+2 அடிஷன் வந்து பாசிபிள். ஸோ இங்கே வந்து இட் வில் ஃபார்ம் அ சைக்ளிக் குரூப் லைக் திஸ். ஸோ திஸ் வில் ஃபார்ம் அ குரூப் லைக் திஸ். So you'll have your O group here, double bond, and then comes your groups like this. Okay. So இங்க என்ன ஆகுது, ஃபர்தரா வந்து we are treating with H+. So H+ கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, this will ஆக்சிஜன் என்ன ஆகும், ஆக்சிஜன் வில் டென் டு டேக் தி H+. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆக்சிஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி ஆக்சிஜன் வந்து பாண்ட் ஆயிருக்கிறதுனால ஸோ என்ன ஆகும், எய்தர் ஒன் பாண்ட், ஏதாச்சும் ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இஃப் யூ பிரேக் திஸ் பாண்ட், திஸ் பாண்ட் வில் ஷிஃப்ட் லைக் திஸ். ஸோ திஸ் was going to form your 1-naphthol product. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, H+ கூட ட்ரீட் பண்ணும்போது OH வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஓகே, so basically it will abstract a hydrogen from here. So this will be shifted like this will be further shifted like this. So let me draw it like detail. Okay, don't want to confuse it. Any time is taking. So என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, this is going to form a bond like this. ஸோ இந்த மாதிரி இருக்கும். will have your alcohol group வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து பாண்ட் பிரேக்காக இருந்தாலும் என்ன ஆகும், here it will have a positive charge. இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு
in the hydrogen, this hydrogen will be shifted like this and this will be shifted like this. So now this will result in your 1 naphthol structure. So this is going to be completely aromaticized, complete aromatic and it will have a OH group on the top. So this is your 1 naphthol products. Option A is correct. Then வந்து option B. So option B ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா again they have given a ketone. So இங்க வந்து they have given a ketone with ZnHg. ஸோ இங்கேயும் என்ன ஆகும்னா வந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கீட்டோன் குரூப் வந்து வில் பி கம்ப்ளீட்லி ரிமூவ். ஸோ இன் presence ஆஃப் ஜிங்க் மெர்க்குரி வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட கீட்டோன் குரூப் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இட் வில் ஹாவ் யூ வில் ஹாவ் யுவர் சைக்ளோஹெக்சீன் குரூப் இருக்குது. ஏன்னா இங்கே என்ன இல்லை, இங்கே வந்து வி ஹேட் யுவர் ஆப்ஷன் ஏல யூ ஹேட் ஹாலஜன்ஸ் இருந்ததுனால யூ ஃபார்ம் அ பென்சைன் இன்டர்மீடியட். பட் இங்கே ஆப்ஷன் பியில் என்ன இல்லை, யூ டோன்ட் ஹாவ் எனி லீவிங் குரூப். இங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹாலஜன் குரூப்ஸ் லீவிங் குரூப் இல்லை, ரேதர் என்ன இருக்குது கீட்டோன் குரூப் தான் இருக்குது. ஸோ கீட்டோன் வந்து என்ன ஆகும், ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும் அண்ட் தென் ஆல்கஹால் OH group is a very good leaving group. ஸோ என்ன ஆகும், this will result in a cyclohexane ring, ஒரு cyclohexane ring with this group வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஃபர்தராக என்ன ஆகும்னா யூ ஆர் கோயிங் டு ட்ரீட் இட் வித் பெலேடியம் கார்பன். ஸோ பெலேடியம் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா பெலேடியம் கார்பன் வில் undergo reducing reactions, sorry oxidizing reactions. ஸோ இங்கே என்ன ஆகும்னா உங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து cyclohexane group இருக்கோ this is going to form a bond like this. ஸோ என்ன ஆகும்னா you will get a product like this, you will get a alkene. ஸோ ஆப்ஷன் பியில் வந்து என்ன ஃபார்ம் ஆகலை, ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகலை, 1 naphthol வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சியில் வந்து என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் ஆசிட் குரூப் இருக்குது அண்ட் தென் யூ ஹாவ் யுவர் again you are treating an acid group with acid group. So என்ன ஆகும், H plus வந்து transfer ஆகும். So this is going to be like H plus and HSO3 மைனஸாக இருக்குமா. ஸோ என்ன ஆகும்னா உங்கள் CO C double bond O single bond OH இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து ஒரு H plus வந்து ஆட் ஆகும். ஸோ this will be OH2 பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ let me draw the structure. So we'll have a group like this. So C O C double bond O single bond OH2 plus இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இன் presence ஆஃப் ஹீட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த OH2 மேலே ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் இட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ அது என்ன ஆகும், ரிமூவ் ஆகிடும், வாட்டராக ரிமூவ் ஆகும். ஸோ எப்படின்னா உங்களோட இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, திஸ் டபுள் பாண்ட் வில் அட்டாக் யுவர் கார்பனைல் கார்பன் அண்ட் ரிமூவ் யுவர் வாட்டர் குரூப். ஓகே, so this will remove your water group. So இப்போ வந்து பாருங்க one numbering பண்ணலாம், 1 2. Okay, let me start the numbering from here, 1 2 3 4 5 6. So basically this is going to again form a 6-membered group. So this is going to form a 6-membered group. So என்ன ஆகும், இங்கே வந்து bond form ஆச்சுன்னா you'll have your ketene like this, you'll have the structure like this. This is going to be your structure. So this will have a positive charge. So இங்கே வந்து bond shift ஆகிறதுனால this will have a positive charge. So again this can be stabilized. So இங்கே ஒரு hydrogen வந்து shift ஆச்சுன்னா this is going to stabilize like this. This will be stabilized like this. So this is nothing but your this is in your keto form. So இங்கே என்ன இருக்கு, this is in keto form. நம்மளுக்கு என்ன தெரியும், tautomerismல you can remove one more hydrogen from here. So this can exist as a enol form. So enol formல என்ன ஆகும், you will get the 1 naphthol product. So option C is the correct answer. So option C another is again your correct answer. Okay, next comes option D. Option D வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டாபெர்க்ளோரோபென்சோயிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டாபெர்க்ளோரோபென்சோயிக் ஆசிட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் oxidize. This is an oxidizing agent. ஸோ ஆக்சிஜன் வந்து எங்கே இன்சர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா oxygen will be inserted in your more electron rich positions. So oxygen வந்து என்ன ஆகும்னா when you treat with metaperchlorobenzoic acid you will get a product like this.
You get the product like this. Okay, this is going to be your aldehyde will be shifted like this is your metaperchlorobenzoic acid. Further இதை வந்து நீங்க ஹைட்ரோலைஸ் பண்ணா என்ன ஆகும்? So இது further hydrolyze பண்ணீங்கன்னா this group will be completely removed, so it will have a negative charge, so which will be supported with a hydrogen. So this is again going to form your 1-naphthol product. So option D is also the correct answer. So metaperchlorobenzoic acid and H2O2. ஸோ இந்த ரெண்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிபிக்லி இதெல்லாம் வந்து என்னன்னா ஈப்பாக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் யூ ஷுட் நோ. ஸோ மெட்டாபெர்க்ளோரோபென்சோயிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா typically oxygen எங்க ஆட் பண்ணும்? It will prefer a electron rich position. ஸோ இது வந்து எலக்ட்ரான் ரிச் சைடில் வந்து ரியாக்ட் ஆகும். வேறஸ் யுவர் H2O2 என்ன ஆகும்? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சைடு வந்து ப்ரிஃபர் ஆகும். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எங்கே வந்து ஆக்சிடைஸ் ஆகுன்றது ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹியர் வி கம்ஸ் ஆர் NAT. என்ன கேட்டிருக்காங்கன்னா the molecular weight of the major product. ஸோ மேஜர் ப்ராடக்டோட molecular weight வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் 4 நைட்ரோ அனிலின் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் 4 நைட்ரோ அனிலின் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூ வில் கெட் உங்கள் ப்ரோமின் வந்து என்ன ஆகும்? BR2 எப்படி எழுதலாம்? BRன்னு எழுதலாமா? ஸோ நைட்ரஜன் மேலே இருக்க லோன் பேர்ஸ் வந்து will shift like this and this double bond will attack your bromine, so this will be removed. So first என்ன ஆகும்னா you will get your bromination. ஸோ இங்கே வந்து first bromination நடக்கும். So you will get a bromine group and then you will have a double bond NH2 வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ this will be stabilized. So now this is unstable இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஆகி this will be stabilized. So this will form a group like this. So bromine வந்து இந்த மாதிரி add ஆகும். Okay, you will get your bromine like this. இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given excess. BR2 வந்து excessல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒன் மோர் BR வந்து என்ன ஆகும்? ஆட் ஆகும். ஸோ அது என்ன ஆகும்? அகெயின் ஆர்த்தோ பொசிஷன்ல ஆட் ஆகும். ஏன்னா யுவர் நைட்ரோ குரூப்ஸ் ஆர் மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ். நைட்ரோலாம் என்னது? மெட்டா டைரக்டிங் குரூப். ஸோ நைட்ரோக்கு மெட்டா பொசிஷன்ல தான் என்ன ஆகும்? addition groups வந்து add ஆகும். ஸோ this will form a product like this. Next என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா next they have given a tin chloride. So tin in HCl. So tin in HCl என்ன பண்ணுன்னா this is going to be your reducing agent. So this is going to be your reducing agent. இது என்ன ரெடியூஸ் பண்ணுன்னா உங்கள் நைட்ரேட்ஸை வந்து அமீனா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் யுவர் nitrates to amina வந்து convert ஆகும். So let me draw the structure. So this is going to convert nitrates to amines. So simply you'll have everything else like this. So bromine and then you'll have your NH2. Next என்ன reagent கொடுத்துருக்காங்க பாருங்க. Next they have given a sodium nitrate in HCl. Sodium nitrate in HCl வந்து கொடுத்துருக்காங்க at 0 degree Celsius. So basically whenever you have your sodium nitrate in NH2ல கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும்? This is going to form a N2. So you can really see the mechanism, but here you can directly go ahead. Okay, ஸோ எப்போ வந்து சோடியம் நைட்ரேட் வித் அமோனியா எங்கே இருந்தாலும் என்ன ஆகும்னா உங்கள் அமோனியா குரூப் வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக வந்து நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ திஸ் வில் ஃபார்ம் அ N2 here, this will form a N2 here. Okay, this is going to form a N2. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யுவர் காப்பர் புரோமின் CuBr குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? Cu will exist in C plus, Br will exist in minus. ஸோ என்ன ஆகும்? Your N2 groups are highly unstable. N2 group is a very good leaving group. So Br minus will attack here and remove the N2 group. Likely என்ன ஆகும்? இங்கே வந்து எக்ஸஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் ஒன் மோர் CuBr group வந்து will attack your fourth position, will remove. So basically your product is going to be 1,4, 2,4,6 bromine groups வந்து இருக்கும். So this is going to be your final product. This is going to be your final product. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி மேஜர் ப்ராடக்ட். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் மேஜர் ப்ராடக்ட்னு தெரியும். ஸோ இப்போ இதோட மாலிகுலர் வெயிட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? 4Br குரூப் இருக்குது. அண்ட் தென் என்ன இருக்குது?
1 2 இங்க வந்து 2 ஹைட்ரஜன் தான் பாசிபிள். 2 ஹைட்ரஜன் இருக்கு. அந்த நேரத்துல கார்பன் இருக்கு. we have your 6 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ இதோட அட்டாமிக் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன இருக்கு, புரோமின் வந்து 80 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புரோமின் 80னா 4 into 80, 2 into 1, 6 into 12. This is going to be 320. This is going to be 2. This is going to be 72. So add பண்ணீங்கன்னா 394. So the correct answer is 394. Okay. Next question. This is the final question. Okay. So this is from your natural product. This is a very very simple question. Natural productல வந்து உங்களுக்கு வந்து மோஸ்டா இந்த ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்ல இருந்து தான் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தி ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் குளுட்டமிக் ஆசிட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆசிடோட ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அந்த என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து பிகேஏ வேல்யூஸ், ஆசிட்ஸோட பிகேஏ வேல்யூஸ் அண்ட் அமீனோட பிகேஏ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், NH3 groups are basic. So NH3 groups are typically basic. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ பிகேஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பேசிக்கா. ஸோ பிகேஏ வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் என்ன அர்த்தம், தோஸ் ஆர் யுவர் பேசிக் குரூப்ஸ். பட் இங்கே என்ன தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் ஆசிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, ரெண்டு ஆசிட் குரூப்போட பிகேஏ வேல்யூக்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா that will be equal, that is pKa1 plus pKa2 by 2. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ஆசிட் பற்றி தான் கேட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே இக்னோர் திஸ் வேல்யூ. NH3 அமோனியா மேலே இருக்க இந்த வேல்யூ வந்து இக்னோர் பண்ணிவிட்டு சிம்ப்ளி 2.19 ப்ளஸ் 4.25க்கு if you take an average, the answer will be somewhere around 3.22 வரும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 3.22. This is the correct answer. ஸோ பாருங்க, நேச்சுரல் ப்ராடக்ட்ல this is a very simple question and இந்த மாதிரி question வந்து there will be at least one such question. You can definitely answer this one. So hope we all solved all the questions. So yes, thank you. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, if you are looking for your stereochemistry, ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் பெரிசைக்ளிக், இந்த 3 டாபிக்ஸில் இருக்க கொஷின்ஸை வந்து இண்டிவிஜுவல் வீடியோஸாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். யூ கேன் செக் தி பிளேலிஸ்ட். ஓகே, ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.